நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வீட்டுக்கு வந்த குழந்தை வந்து நம்ம காவியாவோட குழந்தை தான் அப்படிங்கிறத வந்து இந்திரா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படி என்னென்னு பார்க்குறோம்னா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த குழந்தையை கடத்தினவங்கள அந்த லேடி வந்து வேலைக்கு வந்து கேட்குறாங்கல்ல, சரின்னு சொல்லிட்டு வேறு என்ன பாவம் பார்த்துட்டு வந்து ஜெயா வந்து வேலைக்கு வந்து சேர்த்துடுறாங்க. அந்த குழந்தையோட அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம காவியா வந்து வராங்க. காவியா வந்தோடனே குழந்தைய பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துடுது. இது ஏன் குழந்தைய கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா வந்து கேட்குறாங்க. உடனே அந்த குழந்தைய திருந்தாங்கல்ல, அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, அம்மா இது உங்கள் குழந்தை இல்லைம்மா, ஏன் குழந்தைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஜெயா வந்து சொல்கிறாங்க, அம்மா உங்கள் குழந்தை தான் இருக்கட்டும், அவள் தான் ஆசையாக கேட்குறாள், குழந்தைங்க ஒன்றும் பண்ண மாட்டா, கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த குழந்தைய வாங்கிட்டு நம்ம காவியா வந்து சொல்கிறாங்க, ஐயா என் குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அம்மா என்னம்மா என் குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இன்னொரு அக்கா குழந்தைய கடத்தின அக்கா வந்து கேட்குறாங்க. உடனே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தான் இருக்குது, கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்கிறாங்க. அடுத்து இந்திரா வந்து உள்ளே வராங்க. இந்திரா, சந்திரா எல்லாருமே உள்ளே வராங்க. அந்த நேரத்தில் வந்து காவியா வந்து சொல்கிறாங்க, இந்திரா நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல உன்ட்ட, நீ தான் நம்பலை, என் குழந்தை வந்து உயிரோடு தான் இருக்குது, சாகலை அப்படின்னு நான் வந்து உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, பாத்தியா என் குழந்தை என்னையவே தேடி வந்துருச்சு, என் குழந்தை உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க, ஏக்கா இது உன் குழந்தை இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்திரா இது என்னோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க காவியா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே இந்திரா வந்து குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க. அவங்களோட கால், அதாவது வந்து வலது காலில் வந்து ஒரு மச்சம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கீழே. அந்த மச்சத்தை பார்த்தோன்னே இந்திராவுக்கு வந்து தெரிஞ்சிருது, இது வந்து காவியா அக்கா குழந்தை தான். காவியா அக்கா குழந்தைக்கு தான் அந்த வலது காலில் வந்து மச்சம் இருக்குது. எப்படியோ காவியா அக்கா குழந்தை வந்து காவியாக்கிட்டே வந்துருச்சு, ஆனால் அக்கா கிட்ட அதை எப்படி சொல்லுவேன், எப்படி நான் அதை கண்டுபிடிப்பேன், அது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாக்கா, அவன் குழந்தை வந்துருச்சுக்கா, அவங்ககிட்டே வந்துருச்சுக்கா அப்படின்னு அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு நம்ம இந்திரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிற அந்த ஆண்டிக்கும் குழந்தைய திருந்தவங்களுக்கு ஏதோ லிங்க் இருக்குது, அதனால தான் இந்த குழந்தை இங்கே வந்திருக்கு, கண்டிப்பாக அவங்கள பிடிச்சி நம்ம விசாரித்தோம்னா உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.